திமுக கூட்டணியை விட்டு வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியேறியிருக்கார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து. திமுக வந்து திரு வேல்முருகன் அவர்கள் வெளியேறினதை, வேல்முருகன் அவர்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறினதை வந்து பெருசா சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல அது பரவால்ல, அவர் போனா பரவால்ல அப்படிங்கிற மெத்தன போக்குல இருக்காங்களா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. நேத்து டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட, இல்ல எங்களுக்கு அது அதிகாரப்பூர்வமா அஃபிஷியலா எந்த தகவலும் அவங்க கட்சியில இருந்து வரல. நாங்க மறுபடியும் அழைக்கிறதா தான் இருக்கும் பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதை பற்றி எங்களுக்கு இன்னும் தகவல் வரலை. நீங்கள் எங்களுக்கு கேட்டது வந்து நாங்கள் கூப்பிட்டா பேசுறதுக்கு தயார்னுங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. பாப்பா என்ன சொல்லி அழைக்கப்படுமா சார்? நீங்க அவங்கள இப்ப கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு தொகுதி பங்கிட்டு அழைப்பீர்களா? எங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கும் கட்சிகள் எல்லோரையும் நாங்கள் மீண்டும் அழைத்து ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும், இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அல்லவா, அழைப்போம். ஆனால் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு, அதாவது கூட்டணி விட்டு விலகிறன்னு அறிவிக்கும் போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி, அதுக்கு முன்னாடியான சில பேட்டிகள்லையும் சரி, ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து வச்சுருக்கார். ஏற்கனவே நம்ம வேல்முருகன் அவர்களோட கோரிக்கை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் ஒரு 10 அம்ச கோரிக்கையை முன்வைக்கிறார். எங்களுக்கு சீட்டு கூட குறைச்சல் அப்படிங்கிறத பற்றி பெரிய முக்கியத்துவம் இல்லை, ஆனால் இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு 10 கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம், அதை நிறைவேற்றி கொடுத்தா நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கை குறித்து கூட நம்ம ஏற்கனவே விரிவாக பேசியிருந்தோம். அதாவது டோல்கேட் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5 இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு சம்மந்தமாக, மதுவிலக்கு சம்மந்தமாக, இப்படி அத்தனை கோரிக்கைகளும் வந்து தமிழ்நாட்டு மக்களோட உரிமை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்துச்சு. அவர் வந்து ஏதோ தனிப்பட்ட நான் பன்ருட்டி தொகுதியில் நின்று எம்எல்ஏவாயிட்டேன், இல்லை எங்கள் சமூகத்துக்கு மட்டும் இந்த கோரிக்கை இருக்குது, நான் சார்ந்த தொகுதிக்கு மட்டும் இந்த கோரிக்கை இருக்குது, எங்கள் மக்களுக்கு மட்டும் இந்த கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எந்த கோரிக்கையும் வந்து முன்வைக்கல. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான கோரிக்கையாக தான் ஒரு 10 கோரிக்கையை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. ஆனால் திமுக அரசு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையாளுறது அப்படிங்கிறது வந்து ஏற்க இயலாத ஒன்று. அதே போல் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து குற்றச்சாட்டா அதிகாரிகளோட பேச்சை வந்து திமுக அரசு கேட்குது, அல்லது திமுக கட்சி கேட்குது, தலைமை கேட்குது. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு தவறான தகவல்களை ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அதன்படி அவங்க இயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பேசும்போது கூட இது குறித்து கொஞ்சம் விவரமாக பேசாமல் விட்டுட்டோம். யதார்த்தம் என்ன அப்படின்னா, வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாடு தழுவிய அளவில் கட்சியை நடத்திக்கிட்டு வராரு. உரிமை சார்ந்த விஷயங்களில், தமிழர் உரிமை சார்ந்த விஷயங்களில் தீவிரமாக இயங்கிட்டு வராரு. டோல்கேட்டை அடித்து நொறுக்குனதெல்லாம் மிக முக்கியமான போராட்டம், யாருமே செய்ய துணியாத போராட்டம். எங்கள் கட்சிக்கு 37 வயசாச்சு, 38 வயசாச்சு அப்படின்னு சொல்கிற அன்புமணி முதல் கொண்டு இதுவரைக்கும் அவருக்கு அந்த டோல்கேட் அரசியல்லாம் புரியுமானே தெரியாது, யார் அன்புமணிக்கெல்லாம். அப்படி ஒரு சிந்தனையே வராத, நாங்கள் 30 வருஷம் 35 வருஷம் கட்சி நடத்துகிறோன்னு சொல்கிற கட்சிகள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு 10-15 வருஷம் ஆண்டு காலத்தில் ஒரு கட்சியை தொடங்கி தமிழ்நாடு தழுவி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளர்த்தெடுத்து டோல்கேட்டை அடித்து நொறுக்கி தமிழர்கள் உரிமைக்காக கேள்வி எழுப்புகிற மிக முக்கிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து மிக முக்கியமான கட்சி. அந்த கட்சி குறித்து அதிகார வர்க்கம் தப்பாக திமுகவுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குது அப்படின்னா அது அப்படி தான் கொடுக்கும். எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கமும் பார்ப்பனியத்தை தலைமையிடமாக கொண்டதாக தான் இருக்கும். அப்போ பார்ப்பனியத்துக்கும், அதாவது பார்ப்பனிய பனியா கும்பலுக்கு, மார்வாடி கும்பலுக்கு, அவன் தொழிலுக்கு தொந்தரவாக இருக்கிற யாரையும் வந்து அவன் வந்து ஆதரவு பார்வையில் பார்க்க மாட்டான். அப்போ அந்த பார்ப்பனிய பனியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகார வர்க்கம் என்ன பண்ணும்? தமிழர் வாழ்வுரிமையில் தீவிரமாக செயல்படக்கூடிய முதலாளித்துவ வர்க்கத்தோட மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிற டோல்கேட்டை அடிச்சு நொறுக்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியை, அண்ணன் வேல்முருகனை, தோழர் வேல்முருகனை எதிராகத்தான் வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். உயர் அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிகாரிகள் வந்து அப்படித்தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு சட்டமன்றம் நடக்குது அப்படின்னா நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கோம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் வாழ்க, திமுக வாழ்க அப்படின்றத கோஷத்தோட நம்ம ஒரு எம்எல்ஏ தான் இருக்கும், அடுத்த தடவை 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வாங்கிடலாம் அப்படின்னு இலக்கு வச்சு கட்சி நடத்தாத, சட்டமன்றத்தில் செயல்படாத தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து மக்கள் பிரச்சனை குறித்து எந்தவித சமரசமும் இல்லாமல் அங்கே குரல் எழுப்புவார், சட்டமன்றத்துக்குள்ளேயே போராடுவார், எங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பார். ஒரு எதிர்கட்சி மாதிரியே சட்டமன்றத்தில் அரசியலை நடத்திட்டு இருப்பார். அதனால் வேல்முருகன் நமக்கு ரொம்ப குடைச்சலாக இருக்கார் அப்படின்னு அமைச்சர்களோ திமுகவோட முக்கிய நிர்வாகிகளோ இந்த மாதிரி தலைமைக்கு வந்து
ஏற்றி விடுறாங்க அப்படின்னா அப்படித்தான் ஏற்றி விடுவாங்க. ஆனால் இந்த ஜனநாயகத்தன்மை எல்லாம் உள்ள அனுமதிச்சாதான் திமுக வந்து மக்கள் கிட்ட பரவலாக போய் சேர முடியும். உள்ளிருந்தே விமர்சனத்தை எழுப்பக்கூடிய கட்சிகளையும் அனுமதிச்சாதான் அது அனைத்து மக்களுக்குமான கட்சியாக வந்து திமுக இருக்க முடியும். உள்ளே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு திமுக வாழ்க, ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொம்பு மட்டும் தூக்கிட்டு இருந்தா மக்களே அதை ஒரு கட்டத்தில் வெறுத்துருவாங்க. இப்படி இந்த மாதிரியான உரிமை சார்ந்த விஷயங்களில் சமரசம் இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களை அதிகார வர்க்கம் தவறாத்தான் ரிப்போர்ட் கொடுக்கும். அதை வச்சு மட்டுமே வேல்முருகன் அவர்களை எடை போடுறது அப்படிங்கிறத ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட மிக முக்கிய ஜனநாயக சக்தி. அவரோட சில நிலைப்பாடுகளில் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், அவரோட சில நிலைப்பாடுகளில் முரண்பாடு இருக்கலாம். அவருக்கும் சீமானுக்குமான அந்த அரசியல் உறவில் நம்மக்கிட்ட முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் எந்தவித சமரசமும் இல்லாமல் தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த விஷயங்களில் போராடக்கூடிய ஒரு தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்கள். அவருக்கான முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக அளிக்கப்படணும். அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறதும் அதை துரைமுருகன் வந்து நக்கலாக பேசுறதும். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? நான் எப்படி பார்க்குறேன் அப்படி பார்ப்பேன். இல்ல ஒரு பல கோரிக்கைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு கோரிக்கை 10 கோரிக்கைகள் கொடுத்தாரா, அந்த கோரிக்கை எல்லாம் பரிசீலனை பண்ணல, அதனால வெளியே போறேன்னு சொல்லியிருக்காரு. போகும்போது அப்படி சொல்லாம நல்லாட்சி நான் போயிட்டு வரேன் சொல்லுவாங்க. இதெல்லாம் துரைமுருகன் என்னமோ அவர் எம்எல்ஏவா அறிமுகமான காலகட்டத்தில் இருந்த கட்சினே நினச்சிக்கிட்டு இருக்காரு. இது சோசியல் மீடியா யுகம். எல்லாத்தையும் இளைஞர்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெகுசன மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கட்சி, தமிழர் உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி திமுக தலைமை திமுக கிட்ட அதிருப்தி ஏற்படுத்தி அதிகாரிகளின் வழிகாட்டுதலில் எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி இருக்க ஒரு கட்சி, அது குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்க ஒரு கட்சின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு துரைமுருகன் நக்கலா பேசுறது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்படி தான் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியை கையாளுவீங்களா? அவ்வளோ பெரிய நீங்கள் சக்தின்னா அது அப்பயே முன்னாடி நீங்கள் வேல்முருகன் நீங்கள் கூட்டணியில் சேர்த்தீங்க. இன்னைக்கு வந்த தேமுதிகலாம் உங்களுக்கு 10-15 வருஷத்துக்கு மேலே பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு தமிழர் உரிமையில் எந்தவித அக்கறையும் செலுத்தாமல் உரிமை போராட்டங்களில் எந்த ஒரு முன்னெடுப்பையும் நகர்த்தாமல் இருந்த தேமுதிகவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து எடுத்த எடுப்பில் எம்பி சீட் கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ வேல்முருகன் போன்ற தோழர்கள்லாம் என்ன உங்களுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய தக்காளி தொக்கா மாறிட்டாங்களா என்ன? அதை அவ்வளோ அலட்சியமாக நீங்கள் கையாளுறீங்க. இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புதிய தலைமுறைக்கு கொடுத்திருந்த பேட்டியிலே இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடியே வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருந்தார். நாங்கள் சீட்டு கூட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சிகளில் எங்களுக்கு அதிகார பகிர்வு கேட்குறோம், பேரூராட்சிகளில் ஒரு மேயர் மாதிரியான இடங்களில், குறைஞ்சபட்ச துணை மேயர் இடங்களில், கவுன்சிலர் மாதிரியான பதவிகளில், தலைவர் மாதிரியான பதவிகள்லாம் நாங்கள் சார்ந்த பகுதிகளிலாவது எங்களுக்கு முன்னுரிமை கேட்குறோம், எங்களுக்கு அந்த பதவிகளை ஒதுக்கணும்னு கேட்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஒரு மேயர் கேட்டோம், தரவில்லை. குறைந்தபட்சம் கடலூர் துணை மேயர் கேட்டோம், தரவில்லை. ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் பதவிகள் கேட்டோம், எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. நகரமன்றத்தினுடைய தலைவர் பதவிகள் கேட்டோம், கிடைக்கப்பெறவில்லை. இதெல்லாம் கூட மறுக்கும் போது இது வந்து ஒரு பாசிச தன்மையானதை தான், பெரியண்ணன் மனப்பான்மையில் தான் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. திமுக இந்த மாதிரியான விடயங்களில் கவனம் செலுத்தணும். குறைஞ்சபட்சம் உயர் பதவிகளில், அமைச்சர் பதவிகள் போன்ற விஷயங்களில் தான் உங்களால் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன பதவிகளில், மேயர் பதவிகள்லையாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து ஒரு அதிகார பரவலை வந்து தங்களோட தோழமை அமைப்புகளுக்கு தான். நீங்கள் என்ன எதிர்கட்சிகளுக்காக கொடுக்க போகிறீங்க? தோழமை அமைப்புகளுக்கு தானே கொடுக்க போகிறீங்க. தோழமை அமைப்புகளை வலுவாக்குறது உங்களை வலுவாக்கிக்கிற மாதிரி தானே. ஒரு பாசிச பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்குது, அவங்களை எதிர்க்க தங்களோட சுயத்தை, அதாவது தங்களோட லாப சீட்டுக்களை இழந்தாவது உங்கள் கரங்களை வலுப்படுத்தி தமிழ்நாட்டோட நலன் காக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் தானே அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை பரவலாக்கணும். ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாத காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் முந்தைய தேர்தலை விட இப்போ சீட் அதிகமாக கொடுத்து அவங்க பேரம் பேசுறதுக்கு நீங்கள் பணிஞ்சு போகிறீங்க அப்படின்னா வேல்முருகன் மாதிரியான தோழர்களுக்கு ஒரு சீட்டு அதிகமாக கொடுத்தா என்ன? கொங்கு ஈஸ்வரன் மாதிரியான நபருக்கெல்லாம் 2 சீட்டு கொடுக்கும்போது கொங்கு மண்டலத்தை தாண்டினா ஈஸ்வரனை தெரியுமான்னு தெரியாது. தமிழ்நாடு தழுவிய அளவில் தோழர் வேல்முருகன் அவர்கள் வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கறதுல, இன்னும் ஒரு 5 சீட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கட்சிகளை அங்கீகரிக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைச்சலாயிருப்போகுது? 2 எம்பி இருக்காங்க, ஒரு எம்பி தொகுதிக்கு 6 சட்டமன்றம் வேணும். கிட்டத்தட்ட அந்த கணக்குப்படியாவது நீங்கள் ஒரு 12 சீட்டை விசிகாக்கு கொடுக்கலாம், குறைஞ்சபட்சம் நம்ம கேட்குறோம்.
அவங்களோட இலக்கு, அவங்களோட தேவை அதிகமாக இருக்கலாம். நாம் ஒரு குறைஞ்சபட்ச தன்மையாக 2 எம்பிக்கான தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 12 தொகுதிகள் வந்துடும். அப்படி 12 சட்டமன்ற தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்குறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு தயக்கம் வந்துட போகுது? மற்ற ஜனநாயக சக்திகளையும் அரவணைக்காம, அதிகாரத்தை பரவலாக்காம நீண்ட நாளைக்கு திமுக இது போன்று பயணத்தை மேற்கொண்டுட முடியாது. அதே போல துரைமுருகன் மாதிரியான இன்னும் பல மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் வந்து அந்த காலத்தில் அணுகுன மாதிரியே கட்சிகளை, சிறு அமைப்புகளை அணுகிறது வந்து மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு தரும். வேல்முருகன் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது. மீண்டும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர் கேட்குற தமிழர்களுக்கான, தமிழர் வாழ்வுரிமை சார்ந்த கோரிக்கைகளில் சில பரிசீலனை பண்ணி முன்னாடி இதை முதல்ல நிறைவேற்றுறோம், இதை பின்பு நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை வந்து திமுக கொடுக்கணும். அதோட நீ என்ன எல்லா கட்சிகளும் அமைதியாக வந்து கூட்டணி சேர்றாங்க, ஒரு சின்ன கட்சி, ஒரு எம்எல்ஏ உள்ள கட்சி, நீ எப்படி கோரிக்கை எங்ககிட்ட வைக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையில் அணுகிறதா வேல்முருகன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியதாக நம்ம பார்க்குறோம். சின்ன கட்சி பெரிய கட்சியெல்லாம் இல்லை, கட்சிகள் இங்கே மாநில கட்சிகள், தமிழ்நாட்டு கட்சிகள் வந்து உருவாக்கப்படுறது, ஆரம்பிக்கப்படுறது எல்லாமே தமிழர் உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்காக தான். அதனால் இப்படியான போக்கில் திமுக அணுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவை திமுக கொடுக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.